எல்லா புகழும் ஒருவனுக்கு. இயற்கை சார்ந்த வாழும் தற்சார்பு வாழ்கிற மக்களுக்காக சிதம்பரத்துலேருந்து உங்கள் அன்பு பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அதாவது தில்லை மரம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. தில்லை மரம் அப்படின்னா, அதாவது சதுப்பு நில காடுகள், பிச்சாவரம், வடக்கு பிச்சாவரம், சுற்றுலா மைய பிச்சாவரம், அங்கே அந்த சதுப்பு நில காடுகளில் உள்ளது தில்லை மரம். இந்த தில்லை மரம் தான் இது. இதை பார்த்துங்க. இந்த பதிவு பண்ண எதுக்கு போகிறோன்னா, மக்கள் விழிப்புணர்வுக்காக இருக்கும். அதாவது சுற்றுலா பயணிகளாம் வராங்களே, அவங்களுக்கான விழிப்புணர்வு தான் இது. ஏன்னா வெளிலேருந்து வரவங்களுக்கு இந்த மரத்தை பற்றி தெரியாது, சில பேருக்கு இங்கே உள்ளவங்களுக்கே தெரியாது தான். ஆனால் இருந்தாலும் வெளிலேருந்து வரவங்களுக்கு சுத்தமாக இதோட விழிப்புணர்வு இல்லாமல் அந்த மரத்துக்கிட்ட போகிறதுக்கு, கிளையை பிடிச்சது இதெல்லாம் இருக்கும். ஏன்னா வெளிலேருந்து வராங்களா, பசுமையாக இருக்குன்னு நினச்சிட்டு அதுமாரி இருப்பாங்க. இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, இதோட தன்மையை சொல்கிறேன் நான். இருக்கேன் இது மருத்துவ குணம் உடையது. இது மருத்துவ குணம்னா அப்படின்னா, சொரியாசிஸுக்கு மிக முக்கியமான மருந்து இது. இது வேர் நாள்பட்ட தண்ணியில் இருந்ததுன்னா, அந்த தண்ணியில் இந்த சொரியாசிஸ் நோய் உள்ளவங்க ஒரு ஒரு 6 நாட்களாக தொடர்ந்து குளிச்சுட்டு வந்தாங்கன்னா, அந்த சொரியாசிஸ் நோய் அவங்க உடம்பை விட்டு குணமாகும். அந்த தன்மை கொண்டது இது. அது எப்படி தண்ணியில் எப்படி இதாகும்னாக்கா, அது விழுதுகள் வேர் தண்ணியில் இருக்கிறதுனால இதோட மருத்துவ குணம் அந்த தண்ணியிலையும் காணப்படும். அதனால் இதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது. ஒரு ராஜா நாய் இந்த தண்ணியில் குளித்து அது குணமான ஒரு வரலாறு இருக்குது. நம்ம அதுமாரி வரலாறுலாம், பழைய வரலாறுலாம் இருக்குது. இதில் இன்னொரு ஆபத்தான விஷயம் என்ன இருக்குன்னா, இந்த தழையோ அந்த கிளையோ ஒடிச்சா இதில் பால் வரும். அந்த பால் கண்ணில் பட்டுருச்சுன்னா கண் பாதிக்கப்படும். அதுக்கு கண் பாதிச்சிடும், கண் தெரியாமலே போயிடும். இப்போ கண் பாதிச்சுன்னா கண் தெரியாமலே போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பால் கையில் வெறும் ஸ்கின்னில் பட்டுதுன்னா கொப்பளம் காயமாயிடும். அவ்வளோ ஆசிட் மாரி ஒரு அமிலம் அந்த பாலில் இருக்குது. அதனால் இதை பார்த்து தான் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். இவங்க எப்படின்னா, சுற்றுலா பயணிகள் என்ன செய்வாங்கன்னா, கிளையை பிடிக்கிறது, கிளையை பிடிச்சி தொங்குறது அப்படிலாம் இருக்கும். இப்போது அந்த இலையெல்லாம் ஓடிடலாம், அதில் பால் கண்ணில் போட்டுருச்சுன்னா அவங்களுக்கு தெரியாது. இதனால கண் நிமிட்டிட்டாங்கன்னா இதாக போயிடும். இதுக்கு மருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இதோட வேர் தான். சித்த மருத்துவத்தில் இதோட வேரே தான் அதை அரைச்சி அதே தான் அவங்க கண்ணுக்கிட்டு சரி பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இந்த பகுதியில் அதுமாரி சித்த மருத்துவம் யாரும் பார்க்குறதில்ல. அந்த காலத்தில் அதுமாரி பார்த்துருக்காங்க. இந்த காடுகளை பாதுகாத்துட்டு இருக்க இந்த ஊர் மக்களுக்காகவும், அதாவது இந்த ஊர் என்ன ஊர்னாக்கா, டிஎஸ்பேட்டைன்ற ஒரு ஊர் சிதம்பரத்தில் இருக்குது. கடற்கரை ஓரமாக, வங்களாவிட கடற்கரை ஓரமாக கடைசியில் இருக்குது டிஎஸ்பேட்டைன்ற ஊர். இந்த மரத்தை பாதுகாத்து கொண்டு வரும் இந்த ஊர் மக்களுக்காகவும், அதாவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்காங்களே, அவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.